இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வெனம். வெனம் இது வரைக்கும் நம்ம எடி, ஸ்பைடர்மேன் இவங்க கூட மெர்ஜாகி பார்த்திருப்போம். அது மாதிரி வெனம் ஏகப்பட்ட மார்வல் சூப்பர் ஹீரோஸ் கூட மெர்ஜாகி இருக்காரு. இந்த விதத்துல வெனம் மெர்ஜான டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் வேரியன்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். மார்வல் காமிக்ல ஸ்பைடர்மேன் கதையோட ஒரு அங்கமா வெனம் தொடங்கி ஏலியன் சிம்பியாட் அதோட ஹோஸ்டா பொதுவா பீட்டர் பார்க்கரை சூஸ் பண்ணி அதோட ஹோஸ்டா பீட்டர் பார்க்கரை பயன்படுத்தி வெனம் ஒரு ஏலியன் சிம்பியாட் அப்படின்றதுனால சிம்பியாட் உலகத்துல இருக்கிற மாதிரி வெனமால எர்த்துல இருக்க முடியாது. அதுக்காக ஒரு ஹோஸ்டை சூஸ் பண்ணி சிம்பியாட் உலகத்துல இருக்கிற மாதிரி வெனம் ஒரு ஹோஸ்டை சூஸ் பண்றதுனால சிம்பியாட் உலகத்துல இருக்கிற மாதிரி வெனமால எர்த்திலேயே சகஜமா நடமாட முடியும். வெனம் கிட்டத்தட்ட பல வருஷமா அதோட ஹோஸ்டா எடி பிராக் மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் வேரியன்ட்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்குது வெனம் ஒரிஜினல். வெனமோட அப்பியரன்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோஸ்ட் தேவை. அமேசிங் ஸ்பைடர்மேன் ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான ஹோஸ்டா இருக்கிறதுனால வெனம் சிம்பியாட்டோட சேர்ந்து ஸ்பைடர்மேன் இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேனா மாறுறதுக்கு இது வழிவகுத்துச்சு. ஸ்பைடர்மேன் அடிக்கடி சண்டை போடும்போது எப்போதுமே அவரோட முழு சக்தியை பயன்படுத்தி சண்டை போட மாட்டாரு. அந்த மூவிஸ்ல நம்ம தெளிவா பார்த்திருப்போம். ஸ்பைடர்மேன் நினைச்சாருன்னா அவரோட முழு சக்தியை பயன்படுத்தி ஒரே குத்துல எதுக்குற எதிரியோட தாடையை குத்தி உடைக்க முடியும். ஆனா ஸ்பைடர்மேன் அப்படி பண்ணாம தன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் தாக்குவாரு. வெனம் தன்னோட ஹோஸ்டா ஸ்பைடர்மேனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பீட்டர் ஒரு திமிரு பிடிச்ச ஸ்பைடர்மேனா மாறுவாரு. ஸ்பைடர்மேன் சிம்பியாட்டோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் எதுக்குற எதிரிகளை அவர் திருப்பி தாக்கணும்னு நினைச்சாலே போதும், அவருக்குள்ள இருக்கிற வெனம் மனசாட்சியே இல்லாம எதிரியை கொண்டுட்டு போயிடும். இதனால ஸ்பைடர்மேனுக்கு தன்னை எதுக்க யாரும் இல்ல அப்படின்ற ஒரு விதமான தலைக்கணம் இருக்கதான் செய்து. ஏலியன் சிம்பியாட் வெனம் ஸ்பைடர்மேன் ஒன்னா சேர்ந்தா எந்த மாதிரி ஸ்பைடர்மேனா இருக்க முடியும் அப்படின்றது இதுல தெரிய வருது. அப்சல்யூட்லி ஈபி இறக்கம் இல்லாத ஒரு மோசமான ஸ்பைடர்மேனை தான் நம்ம பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல டாப் 4 இடத்துல இருக்குது ஏஜென்ட் வெனம். ஏஜென்ட் வெனம் யாருன்னா ஃபிளாஷ் தாம்சனை தான் ஏஜென்ட் வெனம்னு சொல்லுவாங்க. இவர் காமிக்ல இல்லனா அனிமேட்டட் சீரிஸ்ல பார்த்திருப்பீங்க. இவர் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஆர்மில இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட 2 காலையும் அவர் இழந்துருவாரு. ஃபிளாஷ் அதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கரோட ஸ்கூல் மேட்டா இருந்தவர். அப்ப பீட்டர் பார்க்கரை வம்பளுக்குறது, பீட்டரை தொந்தரவு செய்யறது, இது மாதிரி வேலைகளை இவர் பீட்டர் பார்க்கருக்கு செஞ்சுட்டு இருந்தாரு. பீட்டருக்கு ஸ்பைடர்மேன் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் பீட்டர் ஃபிளாஷ் எதிர்த்து தாக்க ஆரம்பிச்சாரு. அன்னில இருந்து ஃபிளாஷ் பீட்டருக்கு ஒரு ஃப்ரெண்டா மாற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ் ஆர்மில ஜாயின் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட 2 காலையும் இழந்துடுறாரு. அப்பதான் வெனம் ஃபிளாஷ தன்னோட ஹோஸ்டா தேர்ந்தெடுக்குது. சிம்பியாட்டோட பவர் கிடைச்ச ஃபிளாஷ் ஒரு ஏஜென்ட் வெனமா மாற ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவருக்கும் எடி பிராக் 2 பேருக்கும் வெனம் சிம்பியாட் தொடர்பான வாக்குவாதத்துல இன்னொரு ஆன்டி வெனமான ஃபிளாஷ் ஹோஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த ஆன்டி சிம்பியாட் ஃபிளாஷ ஹோஸ்டா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவர் அவெஞ்சர்ஸ் கிட்டையும் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி கிட்டையும் மாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வெனம் ஃபிளாஷோட பவர் என்ன மாதிரி இருக்கும்னா சூப்பர் ஸ்ட்ரென்த், ஆர்கானிக் வெப்பிங், ஸ்பைடி சென்ஸ், சிம்பியாட் காஸ்டியூம், இது மாதிரி ஏகப்பட்ட பவர் ஃபிளாஷ் வெனம் கிட்ட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்குது டெட்பூல் வெனம். நம்ம டெட்பூலை சும்மாவே கையில பிடிக்க முடியாது. இதுல அவருக்கு ஒரு சிம்பியாட்டோட பவர் கிடைச்ச சொல்லவா வேணும். டெட்பூல் மாதிரி காட்டுமிராண்டித்தனமான ஒருத்தர் கிட்ட வெனமோட பவர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும். இதை நினைச்சு பார்க்கவே வினோதமா இருக்கு. வெனம் எப்படிப்பட்ட ஒரு சிம்பியாட்னா ஒரு மோசமான கொடூரமான ஈவி இறக்கம் இல்லாத ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். பாரபட்சமே பார்க்காது. அதுகிட்ட நீங்க கொஞ்சம் திமிரா பேசினா கூட உங்க தலையை பிச்சு தின்னுட்டு அதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வெனம். நம்ம டெட்பூல் கையில சிக்கினா என்ன ஆகும்? நம்ம டெட்பூல் எவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு கவுண்டர் கொடுக்காம இருக்க மாட்டாரு, இருக்கவும் முடியாது. ஏன்னா டெட்பூல் எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அவர் கையில கிடைச்ச வெனம காமெடி பீஸ் வெனம மாத்திடுவாரு. ஸ்பைடர்மேனும் சிம்பியாட் வெனமும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனுக்கும் டெட்பூலுக்கும் யதார்த்தமா ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்ல ஸ்பைடர்மேனை விட டெட்பூல் பலசாலியா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெனம் ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்த வெனம் அப்படியே டெட்பூல் கிட்ட போயிடுது. டெட்பூல் கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. டெட்பூலை நம்ம எந்த மாதிரி விதத்துல தாக்கினாலும் அவர்கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால ஒரு சில நொடிகள்லயே அவரோட பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. ஆனா அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் கிட்ட எதுவும் இல்ல. ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி தாக்குனா கூட அவர் பழைய மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கே ஒரு சில நாட்கள் ஆகும். இதுவே ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்த வெனம் டெட்பூல் கிட்ட வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. வெனம் பவர் கிடைச்ச டெட்பூல் வெனம் பவர் வச்சு என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு காமிக்க செப்பரேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல டாப் 2 இடத்துல இருக்குது வெனம் தார். காட் ஆஃப் தண்டர், ஆஸ்கார்டியன், தோர், ஓடின், எர்த் 1089ல ஸ்பைடர்மேன் வெனம் ஒன்னா இருக்கும்போது அப்ப ஸ்பைடர்மேன் இறந்துடுறாரு. அப்ப வெனம் அதோட ஹோஸ்டா தாரை சூஸ் பண்ணுது. ஆனா தாரை அதுக்கு சம்மதிக்கல. அப்ப வெனம் அவரோட உடம்போட சேர்ந்து அவர் உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுது. அப்ப பிளாக் போல்ட் அதை தடுத்து வெனம தன்னோட உடம்போட இணைச்சுக்கிறாரு. அப்ப பிளாக் போல்ட் அதை தடுக்காம இருந்திருந்தாருன்னா மார்வல் யூனிவர்ஸ்ல கடவுளா பாக்குற தாரை தன்னோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டு மார்வல் யூனிவர்ஸையே ஆட்டி படைச்சிருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்க விடாம பிளாக் போல்ட் வெனம தடுத்து நிறுத்திட்டாரு. சப்போஸ் தாரும் வெனமும் ஒன்னா சேர்ந்திருந்தா ஒரு மோசமான விளைவை மார்வல் யூனிவர்ஸ்ல உள்ள எல்லாரும் சந்திச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்குது தி காட் ஆஃப் லைட் வெனம். இவர் அல்டிமேட் வெனம்னு கூட சொல்லலாம். நம்ம கடைசியா பார்த்த தார் வெனமால தாரோட சுத்தியில கூட தூக்க முடியும். ஆனா இந்த அல்டிமேட் வெனமால அதுக்கு மேலேயே பண்ண முடியும். மத்த சிம்பியாட்டும் மத்த சிம்பியாட்டோட பவர்ஸும் இந்த அல்டிமேட் வெனம் கிட்ட ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. கிங் இன் பிளாக் காமிக் ஸ்டோரியில நல்ல ஒரு இருண்ட உலகத்தையும் சிம்பியாட் ராணுவத்தையும் தனக்கு கீழே வச்சிருப்பாரு. அந்த சிம்பியாட் ராணுவத்தை வச்சு நல் பூமியை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கைப்பற்றிடுவாரு. இதனால வெனமும் எடி பிராக்கும் தனித்தனியா பிரியிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால அதிர்ஷ்டவசமா சிம்பியாட்டோட ஹை மைண்டோட எடி பிராக்கோட மைண்டும் கனெக்ட் ஆயிடுது. ஹை மைண்டால வெனம கண்ட்ரோல் பண்ணி நல்லுக்கு எதிராக நின்று ஹை மைண்டால மத்த சிம்பியாட்ஸை வெனம் கூட சேர்த்து வெனம் ஒரு அல்டிமேட் வெனமா மாறி இருட்டோட கடவுளான நல்ல தூக்கிட்டு போய் சூரியனுக்குள்ள கொண்டு போய் வச்சு நல்லா அழிச்சிருப்பாரு. இதுதான் அல்டிமேட் வெனம். நம்ம லிஸ்ட்ல பார்த்த உங்க ஃபேவரட் வெனமோட வேரியன்ட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.